அனைவருக்கும் அன்பான வணக்கம். சால்ட் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இணைந்து பயணிக்கும் திரு அவை பற்றிய நம்முடைய சிந்தனை தொகுப்பின் இறுதி வீடியோ இன்று நமக்கு தரப்படுகிறது. இதில் இந்த கலந்துரையாடலின் கடைசி கட்டமாக உலக ஆயர்கள் மாமன்றத்தினுடைய முதல் அமர்வு அக்டோபர் 2023 நடைபெற்றது. கழிந்த வருடம் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடல் ஒரு வித்தியாசமான முறையில் நடத்தப்பட்டது என்று நாம் அறிகின்றோம். அதாவது உலக அளவிலே இருந்து இந்த ஆயர்கள் மாமன்றம் என்றாலும் வெறும் ஆயர்கள் மட்டும் இதில் கலந்து கொள்ளவில்லை. இதில் ஆயர்கள் இருந்தார்கள், பொதுநிலையினர் இருந்தார்கள், துறவியர் இருந்தார்கள், இறையியல் வல்லுநர்கள் இருந்தார்கள் என்று பல்வேறு துறையில் உள்ளவர்கள் எல்லாம் சேர்த்து ரோமையிலே அவர்கள் கூடினார்கள். இந்த கூடிய இந்த அமர்வு ஒரு இணைந்து பயணிக்கும் பாணியிலே நடத்தப்பட்டது. அதாவது சிறிய சிறிய குழுக்களாக ஒரு 200க்கு மேல் அங்கு கூடிய அந்த அரங்கத்தில் கூடியவர்களை சிறு சிறு குழுக்களாக ஆங்காங்கே அமர வைக்கப்பட்டார்கள். பழைய காலத்திலே அப்படி அல்ல. ஒரு பெரிய அரங்கத்திலே சுற்றி அப்படியே இருப்பார்கள், அங்கிருந்து ஒரு சிலர் பேசுவார்கள் என்றெல்லாம் இருந்தது. இது அப்படி அல்ல. எல்லாமே ஒரு கலந்துரையாடல். எல்லோருடைய கையிலும் ஒரு கலந்துரையாடல் ஆவணம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஒர்க்கிங் டாக்குமெண்ட் என்று சொல்வோமே, அவர்கள் கையிலே வைத்திருக்கிறார்கள். கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்த ஆவணத்தை அவர்கள் அந்த குழுவிலே வாசிக்கின்றார்கள். அமைதியாக வாசிக்க, அதன் பிறகு அமைதியாக அவர்கள் ஜெபித்து, அந்த அமைதியிலேயே அவர்களுடைய மனதிலே தோன்றுகின்ற கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் அங்கே கேட்கப்படுகின்றன. கேட்ட பிறகு அந்த கருத்துக்களிலிருந்து எழும்புகின்ற கேள்விகள், தெளிவின்மைகள் எல்லாம் தெளிவாக்கப்படுகின்றன. அதிலிருந்து வருகின்ற ஒத்த கருத்து ஒரு தேர்ந்து தெளிதல் மூலம் குறித்து எடுக்கப்படுகின்றது. இப்படியான ஒரு அணுகுமுறை. இந்த அணுகுமுறையை திருத்தந்தை என்ன சொல்லுகின்றார் என்றால், கான்வர்சேஷன். அப்படி என்றால் எம்மாவு நகருக்கு இயேசு உயிர்த்த பிறகு சீடர்கள் நடந்து செல்லுகின்றார்கள். எம்மாவு நோக்கி நடந்து செல்லுகின்றார்கள். அவர்களது மத்தியிலே அவர்களுக்கு தெரியாமலே இயேசு அவர்களோடு உடன்படி பயணிக்கின்றார். இயேசு யார் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு வழிப்போக்கனை போன்று அவர்களோடு கலந்து கொண்டு அவர்களோடு உரையாடுகின்றார். அவர்கள் நடந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகின்றார்கள். இயேசு என்று ஒருவர் இருந்தார், நாங்கள் அவரை நம்பினோம். ஆனால் என்ன நடந்தது? கடைசியிலே அவர்கள் கொண்டு போட்டார்கள். அவர் உயிர் தெழுவேன் என்று சொல்லியிருக்கின்றார், என்ன என்று தெரியவில்லை என்றெல்லாம் அவர்களுடைய ஆதங்கங்களை சொல்ல இயேசு அவற்றையெல்லாம் கேட்டு அவர்களுடைய அந்த மந்த நிலையை, அவர்களுடைய நம்பிக்கையின்மையை தெளிவாக்குகின்றார். நற்செய்தி சான்றுகளை வைத்து அவர்கள் விளக்கி எடுத்து சொல்லுகின்றார். அப்பொழுது எல்லாம் அவர்களுக்கு விளங்குகின்றது. எம்மாவை அடைந்த பிறகு அவர் தூரமாக போக வேண்டும் என்று நினைக்க, இல்லை எங்களிடம் வந்து தங்கிவிட்டு போகும் என்று அவர்கள் அழைக்க, சரி என்று அவர் அங்கு சென்று அவர்களோடு உட்கார்ந்திருந்து அவர்களிடம் அப்பத்தையும் அந்த மீனையும் பங்கிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்களுடைய கண்கள் திறக்கின்றன. அவர் மறைந்து போகின்றார். அப்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர் நம்மோடு வழிநடந்து வந்து இந்த இறை வார்த்தையை எடுத்து விளக்கும் போது நம்முடைய உள்ளம் உருகவில்லையா? இந்த உள்ளம் உருகுகின்ற ஒரு கலந்துரையாடல் இருக்கின்றதே, இதைத்தான் கான்வர்சேஷன், கலந்துரையாடல் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார். நம்முடைய கலந்துரையாடல் எல்லாமே இந்த கான்வர்சேஷனாக இருக்க வேண்டும். எம்மாவு வழியிலே நடைபெற்ற அந்த உரையாடலாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார். நம்முடைய உள்ளம் உருக வேண்டும். மாறி மாறி சண்டை போடுவதல்ல, உள்ளத்துக்கு உள்ளம் பேசி ஒருவருக்கொருவர் செவிமடுத்து
உள்ளத்துக்கு உள்ளம் செவிமடுத்து ஒவ்வொருவரிடமிருந்து வருகின்ற அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார். எனவே இந்த பாணியிலே நடைபெற்ற இந்த அமர்வு ஆயர்கள் மாமன்றம் 2021-24 வரைக்கும் உள்ளது. இதில் முதல் அமர்வு நடைபெற்ற விதத்தை நான் சொன்னேன். இந்த முதல் அமர்வு நடைபெற்ற பிறகு அதிலிருந்து வந்த அந்த கருத்துக்கள் ஒரு ஆவணமாக தயாரிக்கப்பட்டு அது எல்லாருக்கும் தரப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய கையிலும் கிடைத்திருக்கின்றது. அதில் உள்ள கருத்துக்கள், சில முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு இப்பொழுது சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். இதை ஒரு 3 பகுதிகளாக தொகுத்த ஒரு 20 கருத்துக்கள் அதில் கூறப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை, நமக்கு ஆவணங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் சுருக்கமாக அந்த 3 தலைப்புகளிலே ஒரு சிலவற்றை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலிலே இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய முகம் எப்படிப்பட்ட முகம் என்பதை பற்றி சொல்லுகிறது. அதாவது திரு அவையிலே இணைந்து பயணிக்கின்ற ஒரு பண்பாடு உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்த ஆவணம் வலியுறுத்துகின்றது. இது ஏற்கனவே பல மட்டங்களிலே வந்திருக்கிறது. அது ஆயர்கள் மாமன்ற அளவிலும் இந்த பண்பாடு ஒரு கலாச்சாரம், எல்லாவற்றிலும் இணைந்து பயணிப்பது, எல்லாவற்றிலும் கலந்துரையாடுவது, எல்லாவற்றிலும் தேர்ந்து தெளிவது, எல்லாவற்றிலும் ஒன்றிப்பு உறவை உருவாக்குவது, எல்லாவற்றிலும் ஒரு சமத்துவ பங்கேற்பை கொண்டு வருவது என்கின்ற ஒரு அணுகுமுறையை உருவாக்க வேண்டும். திரு அவையினுடைய சட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். காலத்திற்கு ஒவ்வாத சட்டங்கள் இருக்கின்றன என்றால் அவை திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. இனி நம்முடைய அந்த கலந்துரையாடல் எல்லாம் ஒரு ஊடாட்டம், ஒரு கான்வர்சேஷன் சொன்ன மாதிரி சந்தித்தல், ஒரு உணர்வுகளோடு உரையாடல் என்கின்ற அடிப்படையிலே நடைபெற வேண்டும். இனி திரு அவையின் பயணத்திலே ஏழைகள் தான் கதாநாயகர்கள், ஏழைகள் தான் முக்கியத்துவம் பெறுகின்றார்கள் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. அதே போன்று தல திரு அவையினுடைய தலத்தன்மைகள் மதிக்கப்பட வேண்டும். இது ஏற்கனவே கண்டங்களுக்கான கலந்துரையாடலிலே நாம் பார்த்தோம். திரு அவையின் தன்மைகளை, இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையின் தன்மைகளை பற்றி சொல்லும் போது திரு அவை பல முகங்கள் என்று நாம் சொன்னோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தல திரு அவையினுடைய அந்த தலத்தன்மைகள் மதிக்கப்பட வேண்டும். அதே போன்று கிழக்கத்திய திரு அவையின் தேவைகள் கணக்கில் எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்படுகின்றது. பிற கிறிஸ்தவ சபையினரோடு நாம் இணைந்து பயணித்தது மிக மிக அவசியம் என்று இந்த ஆவணம் குறிப்பாக உணர்த்துகின்றது. இரண்டாவதாக தலைப்பு என்னவென்றால் அனைவரும் சீடர்கள், அனைவரும் நற்செய்தியாளர்கள். இந்த தலைப்பிலே ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது திரு அவை என்றாலே நற்செய்தி அறிவித்தல், திரு அவை என்றாலே நற்செய்தி அறிவித்தல், திரு அவையினுடைய வாழ்வும் பணியுமே நற்செய்தி அறிவித்தல். அப்படி என்றால் போய் பைபிளை எடுத்துக்கொண்டு அறிவிப்பதல்ல, தன்னுடைய வாழ்க்கையே ஒரு நற்செய்தி அறிவித்தலாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு நற்செய்தி அறிவித்தலாக இருக்கு. இவர் கிறிஸ்தவனா, அவன் ஏன் ஒரு அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறான், இது யார்? அவன் ஒரு கிறிஸ்தவன். எனவே ஒரு கிறிஸ்தவன் என்றால் இப்படித்தான் இருப்பான் என்கின்ற ஒரு உணர்வை உருவாக்குவது, அதுதான் நற்செய்தி அறிவித்தல். இதில் பொதுநிலையினர் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். தெருநிலையினருடைய ஆதிக்கம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இது அடிமட்டத்திலிருந்தே வந்த ஒரு செய்தி எப்படி அந்த ஆயர்கள் மாமன்றத்திலே பிரதிபலிக்கின்றது என்று பாருங்கள். இதற்காக அருள்பணி அமைப்புகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இன்று இருக்கக்கூடிய அருள்பணி அமைப்புகள் எல்லாம் திருநிலையினரை மையப்படுத்திய அருள்பணி அமைப்புகள். அவர்கள்தான் தலைமை, அவர்கள் சொல்வது போல்தான் எல்லாம். இவையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு பொதுநிலையினரும் சமமாக பங்கேற்கின்ற, பங்களிக்கின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் வர வேண்டும். அடுத்து திரு அவையின் வாழ்விலும் நற்செய்தி அறிவித்தலிலும் பெண்களின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகின்றது. இது நாம் பார்த்தோம். மறைமாவட்ட அளவில் என்றாலும் சரி, கண்டங்களுக்குரிய கலந்துரையாடல் என்றாலும் சரி, பெண்களுடைய முக்கியத்துவம் மிகவும் மிகவும் ஆழமாக வலியுறுத்தப்படுகின்றது. ஏனென்றால் குடும்பத்தில் பெண்கள் தான் முதல் நற்செய்தி அறிவிப்பாளர்கள். இது எவ்வளவு உண்மை பாருங்கள். சிறு குழந்தைகளிலே குழந்தைக்கு அந்த தாய் தான் சொல்லிக் கொடுக்கின்றாள்.
எப்படி அர்ச்சிஷ்ட சிலுவை போட வேண்டும், அந்த ஜபங்கள் சொல்லிக் கொடுப்பது என்பது எல்லாம் சொல்லிக் கொடுப்பது அந்த தாய். எனவே பெண்கள் தான் முதலிலே குடும்பத்தில் ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர்களாக இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்றவர்களுக்கு தீர்மானம் எடுக்கும் அமைப்புகளிலும் அருள்பணி பொறுப்புகளிலும் இடமளிக்க வேண்டும் என்று இந்த ஆவணம் வலியுறுத்துகின்றது. பெண்களை திருத்தொண்டராக்கும் முயற்சியில் ஆய்வுகள் தொடர வேண்டும். ஏனென்றால் கண்டங்களுக்கான கலந்துரையாடல் இது ஏராளமாக வந்தது, ஆனால் அதில் ஒரு தெளிவு எட்டவில்லை. ஆயர்கள் மாமன்ற அமர்விலும் பெண்களுக்கு தியாக்கோன் பட்டம் கொடுப்பதிலே இன்னும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. எனவே இந்த ஆவணம் என்ன சொல்லுகின்றது என்றால், இதை தொடர்ந்து அடுத்த கட்டத்தில் பேசுவோம், இதற்கான ஆய்வுகள் தொடரட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெண்கள் இறையியல் படிக்கவும் இறையியல் பேராசிரியர்களாக பணியாற்றவும் திருநிலையினர் உருவாக்கத்தில் செமினரி ஃபார்மேஷன் பங்கேற்கவும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. துறவியர் அமைப்புகளும் திரு அவை அமைப்புகளும் இணைந்து பணி செய்யும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். இது அடிப்படையான ஒன்று. எல்லா மறை மாவட்டங்களிலும் துறவியர் அமைப்பும் திருநிலையினர் திரு அவை அமைப்புகளும் இணைந்து செயல்பட வேண்டும். அது வேறு இது வேறு என்று எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்று பல இடங்களிலே காணப்படுகின்றது. இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இங்கு கோட்டார் மறை மாவட்டத்திலே நாங்கள் சில முயற்சிகள் எடுத்தோம், ஆனால் அது தொடர்ந்து கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். திருத்தொண்டர்களும் அருள்பணியாளர்களும் பணிவிடை செய்கின்றவர்களாக இறங்கி வர வேண்டும். ஏதோ மேலிருந்து அதிகாரம் செலுத்துகின்றவர்களாக அல்ல, பணிவிடை புரிகின்றவர்களாக இறங்கி வர வேண்டும். இணைந்து பயணிக்கும் திரு அவையின் ஒளியில் அல்லது அந்த பாடியில் குருத்துவ பயிற்சியும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய குருத்துவ பயிற்சி, அதற்குரிய கட்டமைப்புகள், அங்கு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய பாடங்கள், இவையெல்லாம் இணைந்து பயணிக்கும் திரு அவைக்கு ஒத்துவராத அணுகுமுறைகளாகவும் பார்வைகளாகவும் கருத்துரைகளாகவும் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. எனவே இவை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆயர் பணி என்பது ஒரு கூட்டு பொறுப்பில் வெளிப்பட வேண்டும். இப்பொழுது அல்லது பல இடங்களிலே ஆயர் என்றால் தனிக்காட்டு ராஜா, நான் நினைப்பது நான் தீர்மானிப்பது தான் என்கின்ற ஒரு நிலை மாறி அங்கும் ஒரு கூட்டு பொறுப்பு, கூட்டு தீர்மானம், கூட்டு செயல்பாடு, கூட்டு பொறுப்பு என்கின்ற ஒரு நிலை வர வேண்டும். அதே போல ஆயருடைய தேர்விலும் பொதுநிலையினரும் துறவியரும் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை வலுவாக வந்திருக்கிறது. சமயம் அதில் பொதுநிலையினரோ துறவியருக்கோ எந்த ஒரு ஈடுபாடும் பங்கும் கிடையாது. எல்லாம் ஆயர்கள் மத்தியிலே நடைபெறுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. எனவே அதில் பொதுநிலையினரும் ஈடுபட வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ரோமே ஆயரும் பிற ஆயர்களோடு கலந்துரையாடுவதும் தலத்திரு அவையின் தேவைகளை அறிந்து கொள்ள உதவும். எனவே இந்த கலந்துரையாடல் என்பது ஒரு பண்பாடாக வர வேண்டும் என்று நாம் சொன்னோம். எனவே ரோமே ஆயர் என்று சொல்லும்போது திருத்தந்தையும் சரி, தல ஆயர்களும் சரி, மக்களுடைய பிரச்சனைகள் தெரிந்து கொள்வதற்கு இந்த கலந்துரையாடல் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். திருத்தந்தை பிரதிநிதிகளுக்கான பணிகளும் திருத்தந்தையினுடைய பணிகளும் திறனாய்வு செய்யப்பட வேண்டும் என்பதும் இந்த ஆவணத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக, உறவு பிணைப்பில் குழுமங்களை உருவாக்குதல் என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்கள் வருகின்றன. அதாவது இணைந்து பயணித்தலுக்கான தொடர் பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த ஆவணம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. ஏனென்றால் பயிற்சிகள் இல்லாமல் நாம் இந்த இணைந்து பயணித்தலில் ஒருமுகமாக செல்வது கடினம் என்பதை உணர்ந்து தொடர் பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். குருத்துவ பணிக்கு தகுந்த தேர்வு முறைகள் பின்பற்றப்பட வேண்டும். திரு அவையிலே தெளிந்து தேர்தல் அணுகுமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். எல்லா மட்டங்களிலும், மேலிருந்து கீழ் வரை எல்லா பங்கேற்பு அமைப்புகளிலும் இந்த தெளிந்து தேர்தல், டிசர்ன்மெண்ட் என்கின்ற ஒரு அணுகுமுறை பின்பற்றப்பட வேண்டும்.
ஒதுக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலை மக்கள் எல்லோரும் எல்லா மட்டங்களிலும் வரவேற்கப்பட வேண்டும், அவர்கள் இணைத்து கொள்ளப்பட வேண்டும். இந்த கருத்துக்கள் எல்லாம் எதுவுமே புதிதாக இல்லை. நாம் அடிமட்டத்திலே கேட்டிருக்கின்றோம், கண்டங்கள் அளவிலே கேட்டிருக்கின்றோம். இன்று ஆயர்கள் மாமன்ற அளவிலே அதை திரும்பவும் கேட்கின்றோம். எனவே ஏழைகள், விளிம்பு நிலையினர், புலம்பெயர்ந்தோர், அகதிகள் ஆகியோருடன் இணைந்து பயணிக்கின்ற ஒரு கட்டமைப்பு, ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும். இன்னொரு முக்கியமான செய்தி இந்த முதல் அமர்விலே வருவது என்னவென்றால், டிஜிட்டல் நற்செய்தியாளர்களை இனம் கண்டு அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று சோஷியல் மீடியா அல்லது சமூக ஊடகங்கள், டிஜிட்டல் மீடியா என்று சொல்வது ஒரு வாழ்க்கை வழிமுறையாகவே மாறிவிட்டது. எனவே நற்செய்தி அறிவிப்பது இந்த டிஜிட்டல் மூலமாக நடைபெறுவதால் அவர்களை டிஜிட்டல் நற்செய்தியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக இளைஞர்கள் இதிலே அதிகமாக ஈடுபடுகின்றார்கள். இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தகுந்த பயிற்சி அளித்து அவர்களோடு இணைந்து நாமும் பயணிக்க வேண்டும் என்று இந்த ஆவணம் சொல்லுகின்றது. தேவையின் அடிப்படையிலே திரு அவை சட்டங்கள், அமைப்புகள் இவையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. இணைந்து பயணித்தல் செயல்பாடுகள் திரு அவையின் எல்லா நிலைகளிலும் திறனாய்வு செய்யப்பட வேண்டும். எனவே திறனாய்வு என்பது ஒரு முக்கியமான பண்பாக வலியுறுத்தப்படுகின்றது. எல்லா மட்டங்களிலும், ஆயர்கள் ரோமே அளவிலும், இந்த ஆயர்கள் பேரவை அளவிலும், மறைமாவட்ட அளவிலும், இன்னும் பங்கு அளவில் எல்லா இடங்களிலும் திறனாய்வு செய்வது என்பது ஒரு அணுகுமுறையாகவே வர வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகின்றது. இப்படி அருமையான சிந்தனைகள் இந்த முதல் அமர்விலே வந்திருக்கின்றன. இது இப்படி நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இதில் நாம் சிந்தித்து நம்முடைய கருத்துக்கள் பல குழுக்கள் வழியாக, இறையியல் வல்லுநர்கள் வழியாக மீண்டும் அந்த கருத்துக்கள் அவர்களுக்கு சென்றடையும். அந்த கருத்துக்களை எல்லாம் அவர்கள் தொகுத்து இனி வருகின்ற அக்டோபர் மாதம் 2024 அக்டோபர் மாதம் கூடி இன்னும் அவற்றை தெளிவாக பேசி ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு அல்லது ஒரு தேர்ந்து தெளிதலுக்கு வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. அதற்காக நாம் பொறுத்திருப்போம். ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தோம் என்றால், இணைந்து பயணிக்கின்ற திரு அவை என்கின்ற ஒரு சிந்தனை ஓட்டத்திலே நாம் பல கருத்துக்களை சிந்தித்திருக்கின்றோம். இந்த திரு அவை ஒரு புதிய திரு அவை, 1000 ஆண்டுகளின் திரு அவை என்பது இணைந்து பயணிக்கின்ற திரு அவை, சினோடல் சர்ச். சினோடல் சர்ச் என்றால் கோபுர அமைப்பு மாறி ஒரு வட்ட வடிவமான திரு அவை அமைப்பு. இந்த ஒரு செயல்பாடு எங்கே நம்மை அழைத்து செல்லும் என்று நமக்கு சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் மரபுகளையே பிடித்து கொண்டிருக்கின்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் பேசுங்கள், திரு அவை எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் நிகழாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு தென்படுகின்ற அறிகுறிகள் என்ன சொல்லுகின்றன என்றால், திரு அவை இணைந்து பயணிக்கின்ற இந்த அணுகுமுறையை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு அது முன்பு போல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அது அந்த எம்மாவுஸ் பயணத்தின் போது நடந்த அந்த ஊடாட்டம், அந்த கான்வர்சேஷன் போல நடைபெற்று, அதில் கலந்துரையாடல் நடைபெற்று, ஒரு அந்த மாமன்றத்தின் வழியாக ஒரு தெளிவு பெற்று ஒரு புதிய திரு அவையினுடைய ஒரு புதிய பாதைக்கும் வழிநடத்துதலுக்கும் நமக்கு இட்டு சென்றால் அது உண்மையிலே இந்த அணுகுமுறையை நாம் முன்னெடுப்பதனுடைய ஒரு நல்ல ஒரு விளைவாக அமையும். இதை மனதில் வைத்துக்கொண்டு நாமும் தனிப்பட்ட முறையிலும் குழுக்களிலும் பங்களவிலும் சிந்தித்து இந்த மாற்றங்களை நமதாக்கி செயல்படுத்துவதற்கு முயற்சிப்போம். இந்த உரைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டதற்கு அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.